பணம் பற்றி அதிகம் பேசப்பட்ட காலம் சென்று இப்போது மனம் பற்றி அதிகம் பேசப்படுகின்ற காலமாக இது இருக்கின்றது. அன்று நான் மேடையில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தேன். ஏறக்குறைய 1000 பேர் அந்த மண்டபத்தில் அமர்ந்திருந்தார்கள். 10 நிமிடங்கள் பேசிவிட்டு இறங்கிய போது என் அருகே ஒருவர் வந்து, மிக அருமையான பேச்சு, நீங்கள் நன்றாக பேசினீர்கள். நீண்ட நாட்களுக்கு பின் ஓர் அருமையான பேச்சை என்னால் கேட்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே நீங்கள் திறமையான மேடை பேச்சாளர் என்று கூறினார். உடனே சிரித்துவிட்டு நான், உண்மை அதுவல்ல. இங்குள்ள 1000 பேரில் எத்தனை பேர் என்னை திறமையான பேச்சாளர் என்று கருதுவார்கள்? உண்மை என்னவென்றால், ஒரு மிகச்சிறந்த கேட்பாளர், செய்தியை மேடை பேச்சாளராகிய நான் கூறியதை கவனமாக செவிமடுக்கின்ற ஒருவர் நீங்கள். அதனால்தான் நான் மிகச்சிறந்த மேடை பேச்சாளராக இருக்கின்றேன் என்று கூறினேன். சில மாணவர்கள் குறித்த சில ஆசிரியர்களை, இவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்கள், இவர்களால் தான் நான் இன்று இந்த நிலையில் இருக்கின்றேன் என்று கூறுவார்கள். உண்மையில் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் என்று யாரும் இல்லை. ஆசிரியர்கள் என்றாலே சிறந்தவர்கள்தான். மாணவன் கற்பதற்கு முழுமையாக தயாராக இருக்கின்ற போது அத்தகைய மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர் தலை சிறந்த ஆசிரியராக விளங்குவர். அன்று ஒரு நாள் ஒருவர், இந்த வானம் இன்று மிகவும் அழகாக இருக்கின்றது என்று கூறினார். உண்மை அதுவல்ல. வானம் எப்போதுமே அழகாகத்தான் இருக்கும். அன்று அவர் அந்த வானத்தின் அழகை ரசிப்பதற்கு ஏற்ற மனநிலையில் இருந்தார் என்பதே உண்மை. ஓர் ஓவிய கண்காட்சிக்கு சென்றவர் சில குறித்த ஓவியங்களை காட்டி, இந்த ஓவியங்கள் மிகவும் அற்புதமானவை என்று கூறினார். உண்மை என்னவென்றால், அங்குள்ள அனைத்து ஓவியங்களுமே அற்புதமானவைதான். ஆனால் அங்கு இருந்தவருடைய மனநிலைக்கு குறித்த ஓவியங்கள் மட்டும் அற்புதமாக தெரிந்தது. சமுத்திரத்திலே பாய்க்கப்பல் ஒன்று பயணம் செய்து கொண்டிருந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர், காற்றின் உதவியினால் அந்த கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது என்று கூறினார். அருகில் இருந்த ஒருவர், உண்மை அதுவல்ல. காற்றின் உதவியினால் பயணம் செய்ய முடியும் என்றால் இந்த தென்னை மரம் இப்போது பயணித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த துறைமுகம் இப்போது பயணித்து கொண்டிருக்க வேண்டும். உண்மை அதுவல்ல. கப்பல் பயணத்துக்கு தயாராக இருக்கின்ற போது காற்று அதற்கு உதவி செய்கின்றது. இதுவே உண்மை. நாம் வாழ்விலே மனப்பாங்கை சரியாக அமைத்து கொண்டால் உண்மை விளங்கிக் கொள்ளும். இந்த காலை பொழுது மிகவும் ரம்மியமாக இருக்கின்றது. இந்த மழை நாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை பெருமிதத்தோடு கூறுவர். எல்லா காலை பொழுதுமே ரம்மியமாகத்தான் அமைந்திருக்கும். எல்லா மழை நாளுமே மகிழ்ச்சியாகத்தான் அமைந்திருக்கும். எங்களுடைய மனநிலையே அதை சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய கலிகாலத்தில் பலருடைய மனநிலை மிகவும் சுருங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஒரு புதிதான கட்டட நிர்மாண பணியொன்று நடந்து கொண்டிருந்தது. மிக வேகமாக அந்த கட்டிடம் வளர்ச்சியடைந்து கொண்டிருந்தது. நவீன விஞ்ஞான உபகரணங்களின் வசதியோடு விரைவாக கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கின்ற தருணத்தில் திடீரென்று போலீஸ்காரர் வந்து கட்டுமான பணியை உடனே நிறுத்துமாறு குறிப்பிட்டனர். என்ன நடந்தது என்பது புரிந்து கொள்ளாத பொறியியலாளர்கள் அந்த போலீசாரிடம் விபரத்தை கேட்டனர். அதற்கு அவர்களோ, இந்த கட்டட வேலையின் இரைச்சலினாலும் தூசு துணிக்கைகளாலும் அருகிலுள்ள ஓர் பெண் மிகவும் பாதிக்கப்படுவதாக முறைப்பாடு செய்திருக்கின்றார் என்று கூறிவிட்டு சென்றனர். உடனே அந்த தலைமை பொறியியலாளர் அருகிலிருந்த அந்த வீட்டிற்கு சென்றார். அங்கே ஒரு கர்ப்பிணி பெண் வெளியே வந்தார். அவர் தன் வயிற்றில் வளர்கின்ற குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு உங்கள் கட்டடப் பணியின் போது ஏற்படுகின்ற சத்தமும் தூசியும் எனக்கு மிகுந்த எரிச்சலை தருகின்றது என்று கூறினார். கூறிவிட்டு தன் கையிலிருந்த சிகரெட்டை எடுத்து பற்றி கொண்டிருந்தார். உடனே அந்த பொறியியலாளர் திகைத்து விட்டார். கர்ப்பவதியான இந்த பெண் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிடவில்லை. ஆனால் அருகிலிருந்து வருகின்ற தூசியை பற்றி பெரிதாக கதைத்து
அதை போலீஸ் வரை சென்று முறைப்பாடு செய்திருக்கின்றார். இதுவே நாங்கள் வாழ்கின்ற கலிகாலம். ஆரம்ப காலங்களில் பஞ்சத்தினால் பல கோடி மக்கள் இறந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று அளவுக்கு அதிகமாக உணவை உண்டு இறப்பவர்களே அதிகம் என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றது. போரினால் இறக்கின்ற மனிதர்களை விட தற்கொலை செய்து இறக்கின்ற மனிதர்களே அதிகம் என்று புள்ளி விபரங்கள் குறிப்பிடுகின்றன. நாம் ஒவ்வொருவரும் மனப்பாங்கை மாற்றி அமைக்க வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கணத்தையும் நேர் மனப்பாங்கோடு சிந்தித்து வாழ்விலே வளம் பெறுவோம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.